நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நம் யாவரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த செய்தியின் வழியாய் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பிலே இந்த தேசத்திலே வந்து மிஷனரி பணி செய்த ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்தும் நாம் தியானிக்கிறோம். அந்த வரிசையிலே இந்த வாரம் கனம் ராக்லண்ட் ஐயா அவர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இவரை நம்முடைய தேசத்திலே வட திருநெல்வேலி அப்போஸ்தலன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். இந்த ராக்லண்ட் போதகர் அவர்கள் லண்டன் எடின்பரோ அரண்மனையிலே பிரபுக்கள் வரிசையிலே பிறந்தவர். ஒரு மரபு வழி செய்தி உண்டு, உண்மையா அல்லது அது சித்தரிக்கப்பட்டதா எனக்கு தெரியாது. இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த காலத்தில் இந்தியாவின் முதல் வைஸ்ராயா இருந்த ராபர்ட் கிளைவ் அவர் திடீரென்று மதுரையில் இருந்த கலெக்டருக்கு ஒரு டெலகிராம் ஒன்றை அனுப்புகிறார். மதுரை கலெக்டர் அதை டெலகிராமை பார்த்து மிக நடுங்கி போகிறார். ஏனென்றால் கவர்னர் ஜெனரல் அவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு வருவதாக போட்டிருக்கு. எதுக்கு வர்றார் தெரியாது. அந்த நாட்களிலே ஆங்கிலேயர்கள் ராபர்ட் கிளைவ் என்றாலே பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு இந்த தேசத்திலே ஆங்கில ஆட்சியை முதலாக சட்டப்படி நிறுவியது ராபர்ட் கிளைவ். ஆகவே ராபர்ட் கிளைவினுடைய வருகைக்காக எல்லா ஆயத்தங்களையும் மதுரை கலெக்டர் செய்துவிட்டு இருக்கிறார். குறித்த நாளில் ராபர்ட் கிளைவ் வந்தார். அவர் வந்து மதுரை கலெக்டர் இடத்துல சிவகாசி என்று ஒரு கிராமம் இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது, அங்கே போக வேண்டும் என்று. மதுரை கலெக்டருக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ பெரிய கவர்னர் ஜெனரல் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்துக்கு, அப்போது சிவகாசி ஒரு சிறிய கிராமம், அங்கே வருகிறார் என்று சொல்லி ஆட்களை ஆயத்தப்படுத்தி அங்கே அழைத்து செல்லுகிறார்கள். சிவகாசி அந்த கிராமத்தில் போய் இறங்கினவர் அங்குள்ள மக்களிடத்தில் விசாரிக்கிறார். இப்படி ஒரு மிஷனரி இங்கே மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே, இந்த இடத்தை பார்க்கணும். ராக்லண்ட் அவர்கள் மரித்த அந்த நாளிலே அவருடைய விருப்பம் அந்த குளக்கட்டான் கிராமத்திலே போய் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று. மரியான் உபதேசியார் இருந்த அந்த கிராமம் அவருடைய சொந்த கிராமம். ஆனால் அன்றைக்கு மழை பெய்ததுனால ஊருக்கு வெளியிலே ஒரு வாய்க்கால் கரை ஓரமாய் அவரை புதைத்து விட்டு வந்து விட்டார். அது கேட்பாரற்று கிடந்தது ரொம்ப காலம் வரை. கிட்டத்தட்ட 1995 வரையுமே அந்த ஒரு குளத்து கரையிலே தான் அவரை அடக்கம் செய்தார்கள். ஒரு சின்ன இடம், ஒரு கல்வெட்டு கூட அங்கே இல்லாமல் தான் இருந்தது. நான் போய் இந்த இடத்தை பார்த்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். நேராய் ராபர்ட் கிளைவ் வந்தவர் அவரை புதைத்த இடத்தை காட்டுங்கள் என்ற பொழுது முட்கள் நிறைந்த ஒரு காடு. அந்த இடத்துக்கு போன கவர்னர் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் அவர்கள் அடக்கம் செய்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம். ஓ ராக்லண்ட், இங்கிலாந்து தேசத்தின் எடின்பரோ அரண்மனையிலே பிறந்த நீ, ராஜாக்களும் பிரபுக்களும் அடக்கம் செய்யப்பட்ட அந்த லண்டன் மாநகரத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டிய நீ, கேட்பாரற்று கிராமத்தின் முட்செடிகளுக்குள்ளே கிடக்கிறாயே என்று
ராபர்ட் கிளைவ் அப்படி ஜெபித்தார் என்று சொல்வார். உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைகளிலே உண்மை உண்டு. பிரபுக்கள், ராஜாக்கள் அடக்கம் செய்யப்படுகிற அந்த உயர்ந்த மனிதர்கள் அடக்கம் செய்யப்படுற அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்க வேண்டிய ராக்லண்ட் மழையின் காரணமாய் அவரை கொண்டு செல்ல முடியாமல் அந்த குளத்து கரையிலே அவரை புதைத்தார். 95க்கு பிறகுதான் டெல்லியிலிருந்து நம்முடைய தேசத்தின் உயர்ந்த அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த இடத்தை தோண்டி எடுத்த பொழுது அவரை அடக்க செய்த அந்த பெட்டியிலே சில பகுதிகள், அவருடைய கோட்டில் இருந்த ஒரு பட்டன், அவருடைய பல்லில் ஒரு பல் தங்கப்பல், அந்த தங்கப்பல், மண்டை ஓட்டில் ஒரு சிறு பகுதியும் கொஞ்சம் முடியும் அற்புதமாய் அங்கே கிடைத்தது. அதை எடுத்து ஆவணப்படுத்தி அதை ஒரு பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து டெல்லியிலே ஆவணப்படுத்தி அதன் பிறகு அந்த எச்சங்களை கொண்டு போய் அங்கே ராக்லண்ட் மெமோரியல் சர்ச் கேம்பஸுக்குள்ளே அவரை அடக்கம் செய்திருக்கிறார். தற்போது அதில் நல்ல கல்லறை எல்லாம் கட்டியிருக்கிறார். இந்த ராக்லண்ட் போதகர் நம்முடைய தேசத்தின் மீது, நம்முடைய சிவகாசி வெயில் நிறைந்த கந்தக பூமி என்று அழைக்கப்படுகிற சிவகாசி பகுதியிலே சுற்றித் திரிந்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு இருந்த மக்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்களாய், இன்றைக்கு எப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே செல்லும் பொழுது எங்கள் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மீறி செயல்படுகிற இன்றைய மக்களைப் போலதான் அன்றைக்கும் அவரை கல்லை கொண்டு எறிந்தார். சிறுவர்கள் சாணி எடுத்து அவருடைய வெள்ளை அங்கியின் மேலே எறிந்தார்கள். ஒரு பெரிய ராஜாக்கள் பரம்பரையில் பிறந்த ஒரு லார்டு ராக்லண்ட் மண்ணடியும் கல்லடியும் சாணியடியும் பெற்றுக்கொண்டு சிவகாசி வெயிலில் அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஜனங்களுடைய சாதி பாகுபாட்டினாலே, தீண்டாமையினாலே அவர் பாதிக்கப்பட்டார். ஆகவே தான் சொல்லுவார்கள், ஒரு முறை பசி நிறைந்தவராய் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்று, அம்மா ஏதாவது சாப்பிட தாருங்கள் என்று கேட்ட பொழுது, கூழ் இருக்கிறது, ஆனால் நாங்கள் உயர்ந்த ஜாதிக்காரர்கள், உனக்கு எங்கள் வீட்டு டம்ளர்லாம் கூழ் தர முடியாது என்று சொன்ன பொழுது தன்னுடைய தொப்பியை வாங்கி எடுத்து அந்த தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்ததாக ஒரு சம்பவம் உண்டு. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள பாசம், அன்பு, இந்த ஜனங்களின் மேல் உள்ள அன்பு ராக்லண்ட் போதகர் அவர்கள் ஊழியம் செய்தார். அவருடைய உள்ளத்தில் எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், நான் போகாவிட்டால் வேறு யார் போவார்கள், நான் சொல்லாவிட்டால் இந்த மக்களுக்கு வேறு யார் சொல்லுவார்கள். இன்றைக்கும் அவர் இருந்த ஒரு பங்களா சிவகாசி திருத்தங்கல் பகுதியிலே காட்டுக்குள்ளே தான் கிடக்கிறது. சுற்றுச்சுவர்களெல்லாம் இடிந்து, அவர் வாழ்ந்த அந்த பங்களாலாம் இடிந்து சிதைந்து காடாய்த்தான் கிடக்கிறது. அவர்கள் இங்கே வந்து மரித்தார்கள். தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி போகவே இல்லை. இரத்த வாந்தி எடுத்தார். அவரை குறித்து ஒரு புத்தகம் பாளையங்கோட்டையிலே மிக பழமையான அச்சகத்தில் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம், மிக தெளிவாக எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ்ந்தார். அவர் ஒரு கடிதம் எழுதினார், கண்ணீர் நிறைந்த ஒரு கடிதம். அந்த கடிதத்திலே அவர் எழுதுகிறார், நான் ஊழியம் செய்கிற இந்த பகுதி முரட்டாட்டமான மக்கள் நிறைந்த பகுதி, இங்கு கிறிஸ்தவம் பரவுவதற்கு வாய்ப்பில்லை.
இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். வைராக்கியமாய் என்னை எதிர்க்கிறார்கள். ஆனாலும் என்னுடைய உள்ளம் இந்த மக்களுக்காக ஏங்குகிறது. நான் விதைக்கிறேன், ஆண்டவர் ஒரு நாள் விளையச் செய்வார் என்று. இந்த மக்கள் அவ்வளவு முரட்டாட்டமான மக்கள் மேல் அவ்வளவு பாசம் அன்பு வைத்து பேசின, கடிதம் எழுதின ராக்லண்ட் அவருடைய மறைவுக்கு பின்பு மிகப்பெரிய எழுப்புதல். அதன் பிறகு வந்த போதகர்களுடைய காலங்களிலே சிவகாசியை மையமாய் வைத்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். இன்னைக்கு 30க்கும் அதிகமான குருசேகரங்கள் அந்த பகுதியிலே, ஆலயங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆயிரம் நம்முடைய சந்ததிகள் இன்று கிறிஸ்தவ நிறுவனங்களிலே படித்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம், அரண்மனையிலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் மேன்மை மகிமை எல்லாவற்றையும் துறந்து மக்களோடு மக்களாய் ஒரு மாட்டு வண்டியிலெல்லாம் பல நாள் படுத்திருந்தார். அப்படி ஊழியம் செய்தார்கள். அப்படி ஊழியம் செய்தார். அவர்களோடு கூட அவருடைய மரண நேரத்தில் ஒரு வேலைக்காரன் அவரை கைத்தாங்கலாய் இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்த அவரை கைத்தாங்கலாய் வந்து படுக்க வைத்த பொழுது, இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அப்படியே தன் ஜீவனை விட்டார். கனம் ராக்லண்ட். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் இந்த பாரத தேசத்தின் மக்களை தன் மக்களை விட அதிகமாய் நேசித்த பரிசுத்தவான்கள் காலடிபட்ட இந்த பூமியிலே நீங்களும் நானும் இந்த மிஷனரி பணியின் இறுதி அத்தியாயத்தை எழுத ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மகான்கள், பரிசுத்தவான்கள் வந்து இயேசுவை அறிமுகப்படுத்தினார்கள். திருச்சபை வரலாறு இன்னும் முடியலை. கிருபையின் வாசல் இந்தியாவிலே அடைக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு ஆகும் என்று நமக்கு தெரியவில்லை. அதற்குள்ளாக ஒரு கூட்ட மக்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற இந்த பணியிலே அன்பு சகோதரனே, சகோதரி, உன்னை அர்ப்பணிப்பாயா? கனம் ராக்லண்ட் ஐயா அவர்கள் விட்டு போன அந்த பணியை நான் செய்கிறேன் என்று சொல்லி நீ வருவாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை? மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் தேடுவோம் வாரீர் திருச்சபை, மந்தையில் சேரா ஆடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வார மிஷனரி பயணத்தில் முரட்டாட்டம் உள்ள சிவகாசியை சுற்றியுள்ள பகுதி மக்களை தன் உயிரை போல நேசித்து இங்கிலாந்து அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வந்த
மிகப்பெரிய ராஜாவாய் பிரபுவாய் இருந்திருக்க வேண்டிய கனம் ராக்லாண்ட் போதகர் அவர்கள் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி தான் பிறந்து வளர்ந்த அரண்மனையெல்லாம் விட்டுவிட்டு வெயில் நிறைந்த சிவகாசி கந்தக பூமியிலே வந்து உம்முடைய அன்பை விதைத்தார்கள் அப்பா. விதைக்கப்பட்ட அந்த விதைகள் 100 மடங்கு இன்றைக்கு பலன் கொடுத்து அந்த பகுதி முழுவதும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆலயங்களும் ஆராதனை கூடங்களும் கல்வி கூடங்களும் ஆண்டவரை நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு இன்றைக்கு வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தேவை என்பதை உணர்ந்து இந்த இந்திய தேசத்தில் இன்னும் ஒரு முறை கூட அறியாத மக்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய அந்த ராக்லாண்ட் ஐயா விட்டு சென்ற திருப்பணியை செய்வதற்கு எங்களுக்கு மிஷனரிகளை எழுப்பித்தார். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஆமேன்.